ஹலோ! ஈஸியான பார்ட்டி மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஷர்த்துடைய மாய்ஸ்சரைசர் போட்டு என்னோடய ஃபேஸ் நல்லா கவர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால NYBE உடைய ஃபுல் கவரேஜ் கன்சீலர் பேலட்லேருந்து நான் வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி என்னோடய ஐஸை வந்து கவர் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து அதுலேயே வந்து கன்சீலர் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெபிலியன் ஃபிட்டோடைய ஃபவுண்டேஷனும் ஃபேஸஸ் கனடாவுடைய ஸ்ட்ரோக் க்ரீமும் இந்த ரெண்டத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸஸ் டாட்டட் மாதிரி அப்ளை பண்ணி அதை வந்து நல்லா ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு மாதிரி ஒரு க்ளோவி ஷேட் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக ரெண்டத்தையும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் போட்டு என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா செட் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். Elite 18 ஹை ட்ராமா போல்டு பிளாக் காஜல் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டு ஹை லுக் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி, ஸோ அதை வந்து ஒரு 2 கோட்டிங்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு அதை நல்லா வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் நான் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த ஸ்மச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் என்னோடய ஐ லுக் வந்து இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட் கிளாமோடைய ஐஷேடோ பேலட் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த ஒரு லைட் ஷேட் வந்து கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸாக வந்து கொடுத்து, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளிட்டர் ஷேட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஷிம்மர் வந்து இருக்கும்ல, அந்த ஐஸோடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நான் அதை வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மாதிரி நல்ல ஒரு லுக் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த காஜல் போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துல ஒரு லைட்டான ஒரு கிளிட்டரி ஷேட் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஸோடைய ஐலரில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கிளிட்டர் அந்த சாரியோட மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கிளிட்டர் ஷேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு மாதிரி ஒயிட் வித் கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஐலைனர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோடய இதுக்கு பட் வந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே அந்த காஜல்லே அப்ளை பண்ணலாம், ஒரு போல்டு லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்லோவாக அப்ளை பண்ணேன். ஸோ அது வந்து ஐஷேடோ போட்டிருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை அப்ளை பண்ணுறதுக்கு. ஈஸியாக வந்து அப்ளை ஆகலை. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஐலைனரே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த காஜல் போட்டல. ஸோ அந்த லுக் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய ஐஸில். நெக்ஸ்ட்டு ஐ வந்து போட சொல்ல எனக்கு சுத்தமாக வரல. அந்த ஐ வந்து எனக்கு லெஃப்ட் ஐ. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து இதுவாகிடுச்சு. பட் ஓகே, நான் அதை வந்து எப்படியோ வந்து ஸ்மச் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஐ லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த மேலே அந்த ஐலெட்டில் போட்டு அந்த கிளிட்டருக்கும் இந்த காஜல் நல்லா போல்டாக இருந்ததுக்கும் நல்லாவே வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ இதை வந்து நல்லா வந்து நான் ஸ்மச் பண்ணி ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நான் இதை ப்ரஷ் வச்சு ஸ்மச் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஐ லுக் வந்து இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் ஐ லுக் இருந்துச்சு. பட் அந்த ஐ தான் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதே வந்து நான் ப்ரெஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த கார்னர்ஸில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சு. மற்றபடி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐலைனர் போட்டிருந்தாலும் இப்படி வந்துருக்குமான்னு தெரியல. ஸோ நல்லா இருந்துச்சு. நான் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப சட்டிலாக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹெவியாக ரொம்ப பவுடரியாக ஒரு மாதிரி இல்லாமல், ஸோ ஜஸ்ட் ஒரு கேஷுவல் ஒரு லுக் மாதிரி தான் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ஐஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஐ லுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ ஹெவனோடைய கர்லிங் மஸ்காரா. பட் எனக்கு வந்து இந்த மஸ்காரா வந்து பிடிக்கல, அவ்வளோவா வந்து நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லிப் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா மார்ஸோடைய மேட் அந்த வந்து லிப் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் அந்த பேலட்டில் இருந்த ப்ளஷ்ஷை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சட்டிலாக போட்டேன். ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த என்னோடய சாரீக்கும் அந்த மேக்கப் லுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகி, ஸோ என்னோடய மேக்கப் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. என்னோடய ஆட் டூ வந்து செப்பரேட் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். பாய்.